எல்லாருக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா யூடியூப்ல 2 அப்டேட் வந்திருக்கு. ஆட்சன்ஸ்லேருந்து ஒரு அப்டேட், யூடியூப்லேருந்து ஒரு அப்டேட். இது எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? கேமிங் பற்றி, அதாவது சூதாட்டத்தை பற்றி. நம்ம கேமிங் ஒரு சில கேமிங்னா நம்ம சேனலில் ப்ரொமோட்டோ இல்லைனா அதனுடைய லிங்க்கோ அதனுடைய ஃபோட்டோ இமேஜ் எதுவுமே கொடுக்கக்கூடாது. ஸோ இது எல்லாருக்குமே வந்துருச்சா என்னன்னு தெரியல, கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்துட்டு இருக்கு. ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு தான் இந்த அப்டேட் வந்தது. அது மட்டும் இல்லை, இந்த அப்டேட்டை பற்றி கிரியேட்டர் இன்சைடில் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த விஷயமும் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதை பற்றி நான் டீப்பாக உங்களுக்கு நான் வீடியோக்குள்ளார எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கண்டிப்பாக கேட்டுட்டு போங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கூகுள் ஆட்சன்ஸ் ஒரு அப்டேட் கொடுத்துருக்கு. கேமிங் எல்லாம் நம்மளுடைய சேனலில் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பாக இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எந்தெந்த நாட்டில் இந்த அப்டேட் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்களே ஒரு சில கண்ட்ரீஸ்க்கு பார்த்தீங்கன்னா கேமிங் அலோடு உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்தியா கண்ட்ரிக்கு இல்லை. அலோடு கண்ட்ரிஸ் ஆர் ஆஸ்திரேலியா, பிரேசில், கனடா, கொலம்பியா, பிரான்ஸ், ஜெர்மனி. ஸோ சம்திங் இங்கே நிறைய கண்ட்ரிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கண்ட்ரிஸ்க்கு மட்டும் கேமிங் விளையாட அல்லது கேமிங் பற்றி ப்ரொமோஷன் பண்ண அலோடு உண்டு, இந்தியாவுக்கு இல்லை. ஸோ நீங்கள் இந்தியாவிலேருந்து ஏதாவது சூதாட்டத்தை பற்றி நீங்கள், அதாவது கவர்மெண்ட் அப்ரூவல் இல்லாத விளையாட்டுகளை நீங்கள் உங்கள் சேனலில் ப்ரொமோஷன் பண்ணவோ இல்லை லிங்க் கொடுக்கவோ கூடாது. இதே போல் யூடியூப் சைடும் ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஃபஸ்ட்டு சொன்னது கூகுள் ஆட்சன்ஸ் சைடு. இப்போ யூடியூப் சைடு என்ன சொல்கிறாங்கன்னா, ஒன்லி நீங்கள் லிங்க் மட்டும் கொடுக்கலாம். சரிங்களா? அந்த லிங்க்கு ஸோ கண்டிப்பாக எந்த மாதிரி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் கிட்ட அப்ரூவல் வாங்கியிருக்கணும், கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் இருக்கணும் அந்த கேமுக்கு. ஸோ இது எல்லாருமே விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் இருக்கணும். ஸோ அது மட்டும் இல்லை, அந்த கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் எப்போ வேணால் கேன்சல் ஆகலாம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் லிங்க்கு கொடுக்கும்போது யோசித்து கொடுக்கணும். ஒருவேளை நீங்கள் கொடுக்கும்போது அப்ரூவல் இருந்துட்டு நீங்கள் உங்கள் சேனல் ரன்னிங்கில் போயிட்டுருக்கும் போது சடனாக அந்த கேமிங் அப்ரூவலை எடுத்துட்டாங்கன்னா உங்கள் சேனலுக்கு பிரச்சனை வரும். அதை தான் சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இதை பற்றி நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு சிலர் இதை பார்த்த உடனே என்கிட்ட கேட்பீங்க, கேம் அப்ரூவல் எப்படி சிஸ்டர் கண்டுபிடிக்குதுன்னு கேட்பீங்க. நீங்கள் கூகுளில் போயிட்டு கவர்மெண்ட் அப்ரூவ்டு கேமிங் அப்படின்னு நீங்கள் போட்டால் சில கேம்ஸ் வரும். அந்த கேம்ஸை மட்டும்தான் நீங்கள் லிங்கை கொடுக்கணும். அதுவும் எப்போ வேணால் அந்த அப்ரூவல் கேன்சல் ஆக வாய்ப்பு இருக்குது. அதை தான் இந்த பாலிசிஸில் சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் கவனமாக இருக்கணும். சூதாட்டம் போன்ற விளையாட்டுகளை உங்கள் சேனலில் ப்ரமோஷன் பண்ணாதீங்க. நீங்கள் கண்டிப்பாக கேட்டுட்டீங்க. என்னன்னா, நீங்கள் கண்டிப்பாக உங்களுடைய டிஸ்கிரிப்ஷனில் கண்ட லிங்க்கெல்லாம் கொடுக்காதீங்க. இது கேமிங் மட்டும் இல்லை, எந்த லிங்காக இருந்தாலும் சரி, அந்த லிங்க்கு டச் பண்ணி அவங்க ஏதாவது பாதிப்புக்குள்ளானாங்கன்னா கண்டிப்பாக உங்கள் மேலே பிரச்சனை வரும், உங்களுடைய யூடியூப் சேனலுக்கு பிரச்சனை வரும். ஏன்னா உங்களுடைய யூடியூப் சேனலில் இருந்ததை நான் பார்த்தேன் அப்படின்னாங்கன்னா உங்கள் சேனலை டெர்மினேட் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ கண்டிப்பாக யாருமே இந்த அளவுக்கு உங்களுக்கு சொல்லியிருக்க மாட்டாங்க. ஸோ கண்டிப்பாக இதை தெரிஞ்சுக்கங்க. அது மட்டும் இல்லை, தேவையில்லாத விஷயத்த உங்கள் சேனலில் நீங்கள் சொல்லாதீங்க. ஒன் மோர் திங் பார்த்தீங்கன்னா, நேற்றுக்கு எனக்கு ஃபேக் ஐடின்னு ஒன்று வந்தது. சரிங்களா? என் நேம் போலவே இருக்கும், கண்டிப்பாக ஃபேக் ஐடி அது. ஸோ கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த அப்டேட்டை தெரிஞ்சுக்கிட்டீங்க. இது போல் உங்களுக்கு டேக்கு டே எல்லா அப்டேட்டும் தெரிஞ்சுக்கணுன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லை, நிறைய சேனல் பார்த்தீங்கன்னா இந்த கம்யூனிட்டி ரூல்ஸு, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா காப்பிரைட் ரூல்ஸு, இந்த மாதிரி நிறைய ரூல்ஸ் இருக்குது, நிறைய பாலிசிஸ் இருக்குது. அதை பற்றியெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இல்லைன்னா உங்களுடைய உழைப்பு வேஸ்ட் ஆகிடும். ஏன்னா நிறைய பேருடைய உழைப்பு வேஸ்ட் ஆகிருக்கு. ஸோ மானிட்டைசேஷன் கேன்சல் ஆகியிருக்கு. ஸோ ஃபஸ்ட் கமெண்ட்ல ஒரு வீடியோ கொடுக்குறேன், 60,000 சப்ஸ்கிரைபர் இருக்குது. ஸோ அவங்களுக்கு மானிட்டைசேஷன் கேன்சல் ஆகிடுச்சு. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அது போல் நீங்கள் யாரும் பண்ணக்கூடாது. அதுக்கு தான் நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கேன். கண்டிப்பாக அந்த வீடியோ பாருங்கள். அதை பார்த்துட்டு உங்களுக்கு என்னென்ன ரூல்ஸ் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அதை எல்லாமே நம்மளோட பிளேலிஸ்ட்ல இருக்க, கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. உங்களுக்கு இந்த மாதிரி பேர்ட்ஸ் வச்சு நீங்கள் ஒரு கார்ட்டூன் கிரியேட் சேனல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கனித்தமிழ் அனிமியை பாருங்கள். அது முழுக்க முழுக்க கண்டிப்பாக முகம் காட்டாமல் சம்பாதிக்க கார்ட்டூன் வீடியோ மேக் பண்ணுவது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அந்த சேனலில் பாருங்கள். ஏதாவது டவுட்னா இந்த சேனலில் பாருங்கள்.